ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லவீஸ் கானோட ஃபைனல் பார்ட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டு டவுட்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சு ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள அப்பெல்லாம் டேக்கி ஜங்குக்கு மேலே கோவமே இருந்தாலும் அந்த கோவத்தை எல்லாத்தையும் அப்படி திங்க் பண்ணபடியே இப்படி பெட்டில் பக்கத்தில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்கு கூட ஃபேஸையே நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜில் தான் காட்டுது. காலேஜில் ஸ்டாஃப் ரூமில் எல்லாருமே நம்ம டேக்கிட்ட வந்து ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பட் நம்ம டே வந்து எல்லாரையுமே இக்னோர் பண்ணுறாரு. ஏன்னா எல்லாருமே பிளான் பண்ணி தான் மொடையும் டே கிட்ட அக்செப்ட் பண்ணி லவ் ஃபீலை வர வச்சு லவ்வையே சொல்ல வச்சுட்டீங்க. இப்போவும் ஏதாவது ட்ராமா பண்ணி என்னை ஜங்கு கூட சேர்த்து வைக்க பார்க்குறீங்களா? நான்லாம் ஜங்கு கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே இக்னோர் பண்ணபடியும் கிளாஸுக்கு போகிற மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு ஏன்டா இந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் எரிஞ்சு விழுறான் உன் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட கேட்டால் ஏன் உனக்கு ஃப்ரெண்டு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர்கிட்ட கேட்கவும், இல்லை எங்களை விட உங்ககிட்ட தானே ரொம்ப க்ளோஸாக இருப்பான், உன்னையே இக்னோர் பண்ணிட்டு போகிறானே அதான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பாட்டுக்கலாம் கோபம் இருக்கதான் செய்யும். கோபம்னு ஒன்று குறைஞ்சிட்டுக்கப்புறம் அந்த பிளேஸில் லவ் மட்டும்தான் தெரியும். லவ்வை மட்டுட்டையும் கோவங்கிறது மறைச்சி வச்சுருக்கு. அந்த கோபம் குறைஞ்சி இல்லாமல் போனதுக்கப்புறம் டேயோட ஹார்ட்குள்ளே லவ் மட்டும்தான் இருக்கும். எல்லார் மேலேயும் இருந்த லவ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு டைம் கொடுப்போம். இப்போ என்ன டே எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணாமல் ஜங்குக்கு அவனோட ஹவுஸ்லேயே வச்சுருக்கானே பின்ன என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஜங்குக்குமே ஜிமினா சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக டேக்கு என் மேலே கோவம்டா. அந்த கோவங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக டே யாருக்கும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். அவன் லவ்வை ஃபீல் பண்ணிவிட்டு என்னை அக்செப்ட் பண்ணிப்பானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க கிளாஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா ப்ளே கிரவுண்டில் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்தமாதிரி சொல்லி கொடுத்துருந்தா அதே காலேஜுக்குள்ளே நம்ம ஜங்குக்கூட டேடு கோவமாக என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கூட டேடுக்குள்ளே என்ட்ராகிறத சுகாவும் வாயினும் நோட் பண்ணிவிட்டு டே சுகா ஜங்குக்கூட டேட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம சுகாவுமே வாயினை நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கை புஷ் பண்ணி ஜங்குக்கை ஓங்கி ஒரு ஸ்லாப் வைப்பாரா. இந்த மாதிரி வச்சா நம்ம ஜங்குக் ஷாக்கில் அப்படியே கீழே விழுந்துருவார். ஏன்னா அவர் ட்ரைனிங் தானே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. புஷ் பண்ணி ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டுக்கு கீழே விழுந்தால் கிளாஸ் ரூமில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்துட்டு இந்த ஹோல் மூமெண்ட்டையும் கிளாஸ் ரூம்குள்ளே நின்னபடியே நோட் பண்ணுறாரு. இந்தமாதிரி நோட் பண்ணோம் ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்தவர் நிமிண்டு அப்படியே அவரோட டேடை நோட் பண்ணிவிட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காக இப்போ என்ன ஸ்லாப் பண்ணீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஸ்லாப் பண்ணுறீங்க, நான் இவங்களோட ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் உன்னோட டேடுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, அவனோட ஹவுஸில் என்னடா பண்ணிகிட்ருக்க, அவனோட ஹவுஸில் ஒய்ஃப்னு போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட டேடு வந்து பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு திட்டி இப்போவே நீ ஹவுஸுக்கு வா, இனி இந்த ப்ரொஃபஸர் ஒர்க்கெலாம் நீ ஒன்றும் பண்ணாண்டாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபைட் பண்ணோம் டே அப்படியே கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்து அங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே இன்ச்சு போய் இன்ச்சாக நோட் பண்ணால் என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது, தேவையில்லாமல் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்புறம் நீங்கள் ஒன்று என் டேடி இல்லைங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நானே உங்களை தூக்கி போட்டுருவேன். இப்போ நானாக தான் இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், உங்களோட மணி எதையுமே நான் யூஸ் பண்ணிக்கல, தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணாதீங்க, முதல்ல காலேஜை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கூட டேடையை பயங்கரமாக திட்டி ஹவுஸுக்கு அனுப்பிடுவார். இந்த மாதிரியாக இருப்பேன். ஜங்குக்கு நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், நீ என்னென்னா அவனை போய் காலேஜ்லேயே திட்டி கூட்டிகிட்டு வானுங்கிற மாரி சொல்லி என்கிட்ட ஃபைட் பண்ணுற. ஏன் சன் என்னென்னா நீ எனக்கு டேடா கிடையாது, இந்த மாரிலாம் ப்ராப்ளம் பண்ணின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம், நீயும் வேண்டாம், தூக்கி போட்டுருவேனுங்கிற மாரி என்னையே மிரட்டுறான். எனக்கு ஒரே ஒரு சன், இங்கே பாரு சிஸ்டராக உனக்கு திங்க் பண்ணி அவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணி எனக்குன்னு இருக்கிற சன்னை என்னால் இழக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக்கூட டேடு ஹவுஸில் வந்து ஜெனியோட மாமுக்கிட்ட இப்படி பேசினோம். இங்கே இப்படி ஜெனியோட மாமுக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டு ஜெனி முழுக்க கேட்டுட்டு இந்த ஜங்குக்கு எவ்வளவு திமிரு, என்ன நீ மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா, அந்தளவுக்கு வந்துட்டு உனக்கு இம்பார்ட்டாக போயிட்டாம்ல, பாருடா உன்னை என்ன பண்ணுறேன் பாரு, முன்னாடி அந்த டே என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இந்த மீட்டிங் பண்ணேன். இப்போ காலேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு டே ஜிமினா பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே நேராக ஹவுஸுக்கு தான் கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனோம் பாய்ஸஸ் எல்லோரும் பைக்கில் தானே வருவாங்க. இந்த மாதிரி பைக்கில் வந்தோம்
எல்லாருமே சரி வாங்கடா நம்ம ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி டெய்லியுமே அந்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. சரி உன் கோவத்தை ஓரமாக வச்சுக்கோ, எங்கள் கூட ஃபுட்டு சாப்பிட வா அப்படிங்கிற மாரி அந்த பிளேஸ் கூப்பிட்டு போய் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஃபுட்டு சாப்பிட்றாங்க. டெய்லியுமே ஃபுட்டை சாப்பிட்றாரு. ஜங்குக்கை பாட்டு முறைக்கிறாரு. மறைக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிடுவாரா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிடா ஃபுட்டெல்லாம் செமையாக என்ஜாய் பண்ணியாச்சு. ஆமாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், காலேஜில் ஃபங்க்ஷன்லாம் வருது, நம்ம தானே எல்லாருமே அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஜாலியாக அந்த ஃபுட் ஷாப்பில் பேசிட்டு பைக்கை பார்க் பண்ணியிருப்பாங்களே அந்த பிளேஸுக்கு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் பக்கமாக வரணும். இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்தோம். டேட்டா நம்ம பாய்ஸஸ் கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருக்காருல, அதனால கொஞ்சம் பாய்ஸஸ் எல்லோரும் கொஞ்சம் ஹாப்பியாக முன்னாடி பேசிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம பாய்ஸஸ்க்கு பின்னாடி வந்துட்டுருப்பாரு. நம்ம ஜங்குக் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வராரு. என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டே வந்தா டேவுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை அப்படியே அட்டன் பண்ணி சொல்லுமா இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி டேக்கு அவங்க மாம் தான் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கால் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் கூட நடந்து வந்து அப்படியே அந்த ரோட்டில் நிற்கிறாரு. நான் அவன் கூட தாம்மா இருக்கேன், அவனை எங்கேயும் விட்டுட்டு வர மாட்டேம்மா, ஹவுஸ் வர சொல்ல அவனை சேஃபாக நான் கூப்பிட்டு வந்துட்டேன், தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி எனக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காட, அதான் சொல்லிட்டல சேஃபாக பத்திரமா உன்கிட்டயே கொண்டு அவனை விட்டுருவேன், தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி ஹவுஸுக்கு வர லேட் ஆகிட்டே ஜங்குக்கு எங்கேயும் விட்டுட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம டேயோட மாம் இப்படி கால் பண்ணி நம்ம டேயை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. இந்தமாதிரி டார்ச்சர் பண்ணால் நான் எங்கேயுமே அவனை விட்டுட்டு வர மாட்டேன், சேஃபாகவே கூப்பிட்டு வந்துட்டேன், கால் பண்ணி டென்ஷன் ஆக்காதனுங்கிற மாதிரி மாமு சன் இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். ஜெனி தான் ஆல்ரெடி டேயை கில் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாள்ல அந்த பிளேஸில் ஜெனி மணி கொடுத்து ரெடி பண்ண பர்சன்ட் டே மட்டும் சிங்கிளாக மாம்கிட்ட பேசிட்டு ரோட்டை சிங்கிளாக கிராஸ் பண்ணி வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக அந்த கார் வேகமாக வருது. இந்த மாதிரி வேகமாக வேண்டாம் பாய்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பைக்கில் உட்காந்துருந்து ஸ்டார்ட் எடுத்திருப்பாங்க. ஜங்குக்கும் டே என்னன்னா ஒரே பைக்கில் போவாங்க, அதனால நம்ம ஜங்குக்கு ரோட்டுக்கு இன்டர்சைட் நின்றுட்டு டேயை நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கார் வேகமாக நம்ம டே இடிக்க வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் ஷாக் ஆகிட்டே அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ரோட்டுக்குள்ளே என்ட்ராகி டே புஷ் பண்ணுவாரா. இந்த மாதிரி புஷ் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்டே அப்படியே ரோட்டில் கீழே விழுந்தா காருக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜங்குக்கு நின்றுவார். இப்படி நின்னால் அப்படியே அந்த கார் நம்ம ஜங்குக்கை இடிக்கிற ஃபோர்ஸ்க்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ளை பண்ணபடி ரோட்டில் விழுறாரு. இந்த மாதிரி விழுந்தா பைக்கை எடுத்த பாய்ஸஸ்மே இந்த மூமெண்ட்டை பற்றி ஷாக் ஆனால் ஜங்குக் புஷ் பண்ணிட்டாள்னு டேயுமே கீழே விழுந்த பொசிஷன்லேயே நம்ம ஜங்குக்கை பார்ப்பாரு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நேராக ரோட்டில் விழுந்து நம்ம ஜங்குக்கிட்ட ரன் பண்ணபடி வந்தோம். ஜங்குக் கூட ஹெட்டில் அடிபட்டு பிளட் லாஸ் ஆகவே ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு 100% அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போனால் இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஜங்குக்கு தூக்கிட்டு வராங்க. இனிமேல் தூக்கிட்டு வந்தோம். உள்ளே நம்ம ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தால் பாய்ஸஸ் எல்லாருமே பயங்கர பெயினில் க்ரை பண்ணபடி நின்னா டேயுமே அந்த பிளேஸில் ரொம்ப அமைதியாக அவருக்கு டீரி வருது. டீரி அப்படி கீழே விழுற டீரியை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணபடி அப்படியே அந்த பிளேஸ்லேயே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா அதே பிளேஸுக்கு ஜங்குக்கோட பேரண்ட்ஸு ஜெனியோட பேரண்ட்ஸு நம்ம டேயோட மாமனுங்கிற மாதிரி எல்லாருமே வந்துருவாங்க. இந்த மாதிரி வந்தால் டே என்னடா ஆச்சு, சேஃபாக கூப்பிட்டு வரேன்டான்ட்டு அந்த காலில் சொன்னேன், என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சேஃபாக அடாமல் நான் பாட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நாம டே இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். ஜங்கு கூட பேரண்ட் பிளேஸில் நிற்கிற மூமெண்ட் அவர் நோட் பண்ணிவிட்டேன். இப்போ டாக்டர் செக்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்தால் அவருக்கு ஹெட்டில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, பிளட் லாஸ் ஆகிருக்கு, மற்றபடி நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் பாய்ஸ்லேருந்து இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுக்குமே அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. இந்த மாதிரி ரிலீஃப் ஆனால் ஜெனியோட பேரண்ட்ஸ், அதாவது நம்ம டேயோட டேட் டேயோட மாமியும் நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ண டேயோட மாம் ஹாக் பண்ணி சரி க்ரை பண்ணாது, அவனுக்கு ஒன்றுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட டேட் அங்கேருந்து வேகமாக போனால் இப்போ ஜங்குக் கூட பேரண்ட்ஸுமே ஜங்குக் எப்பண்டா எழுந்துப்பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். ஜங்குக் அப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். எல்லாருமே அந்த ரூமுக்குள்ளே இருப்பாங்க. டே மட்டும் ஒரு கில்ட்டியில் ரூமுக்கு வெளியே நிற்பார். இந்த மாதிரி நின்னா எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு டே இப்போ கூட நம்ம பக்கத்தில் இல்லையானுங்கிற மாதிரி ஒரு பெயின்லேயே நம்ம ஜங்குக்கு யாருக்கிட்டே எதையுமே பேசாமல் ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி பட்டுப்பார். இந்த மாதிரி பட்டுக்கிட்டோம். இப்போ ஒரு 2 days 3 daysக்கு மேலே மூவ் ஆன் ஆகுது.
ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம ஜெனியோட மாம் வந்து சன்னு தானே அவனுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல, அவனை முதல்ல நம்ம ஹவுஸ்க்கு கூட்டு வா, தேவையில்லாமல் சன்னுன்னு சொல்லிட்டு இருக்கிட்டு அப்புறம் உனக்கு உன் சன்னு கிடைக்கவே மாட்டான், கண்டிப்பாக இந்த உன் ஜங்குக்கை கில் பண்ண போகிறான் பார் அப்படிங்கிற மாதிரி அவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு சொல்லிட்டு உன் சன்னை நீயே இழந்துடாதுங்கிற மாதிரி ஜெனியோட மாம் பயங்கரமாக டீக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு ஜங்குக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகி போச்சா, அது நல்ல ஜங்குக்கு டாடி வந்து அவன் என்ன அடம் பிடிச்சாலும் பரவாயில்ல ஜங்குக்கு கூட்டிகிட்டு வந்துடணுங்கிற மாதிரி ஜங்குக்கோட டேடு, ஜெனியோட டேடு, அப்புறம் நம்ம ஜங்குக்கோட ஜெனியோட மாமுங்கிற மாதிரி எல்லாருமே நம்ம ஜங்குக்கை ஹாஸ்பிட்டலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜங்குக்கு விட்டு எழுந்த அடுத்த செகண்டே அவரே டிஸ்சார்ஜ் ஆகி டேயோட ஹவுஸுக்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி ஜங்குக்கு டிஸ்சார்ஜ் பண்ண வர ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ஜங்குக்கு ஆல்ரெடி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டானுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு ஷாக் ஆகி இவனை யார் கூட்டி போயிருப்பா, கண்டிப்பாக அந்த டே தான் அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட நீ டேயோட ஹவுஸுக்கு விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம டேட்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்க? எனக்கு நல்லாவே புரியுது ஜங்குக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நாங்களாவது கொஞ்ச நேரமாவது ஸ்லீப் பண்ணோம், ஆனால் நீ அவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்து அவனே தானே முழுக்க சேஃபாக கேரை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்ட, அது ஏன் அவங்ககிட்ட ட்ராமா பண்ணபடியே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன்? நீ ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல பக்கத்தில் இல்லைன்னு சொல்ல அவன் எவ்வளோ பெயினானான்னு தெரியுமா? ஏன்டா அவங்ககிட்ட இன்டைரக்டாக லவ்வை காட்டுற? டயா ஒரு குட்டி ஃபைட் யார் மேலேயும் இருக்க கோட்டை ஜங்குக் மேலே காட்டாத, ஜங்குக் பாவுண்டா, நல்ல ஜங்குக் இல்லாமலாம் இருக்க முடியாது, எங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆன அந்த மூமெண்ட்டை உன்னால் பார்க்க கூட முடியல, அதை தாங்கிக்க கூட முடியல, தேவையில்லாமல் கோவத்தெல்லாம் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு கரெக்டாக ஹவுஸுக்குள்ளே வருவாங்களா, இந்த மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஹவுஸுக்குள்ளே என்ட்ராக வேண்டாம். இப்போ நம்ம டேயோட ஹவுஸு தான் கெடுது இந்த மாதிரி கட்டணும். டேயோட மாம் வந்து இன்றைக்கி ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிஸ்சார்ஜ் பண்ணி ஹவுஸுக்கு கூட்டு வந்துடணும், ஜங்குக்கு இனி நம்ம எங்கேயும் போக விடக்கூடாது, டே மட்டும் ஒர்க்குக்கு போனால் போயிட்டு போகிறானுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே அவங்க மாம் எல்லா பேக்ஸு மணிஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்புவாங்களா, இந்தமாரி திரும்பினா ஜங்குக்குள்ளே வந்து நிற்கிறத பார்த்துட்டு டேயோட மாம் ஷாக் ஆகி பேக்கெல்லாம் அப்படியே போட்டுட்டு நேராக ஜங்குக்கு வந்து பிடிக்கிறாங்க. ஜங்குக்குமா எப்படிம்மா நீ ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தேன், உன்னை யார் கூட்டு வந்தா, டேயா கூட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ உன் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நானே ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் வெளியே வந்துட்டேன், அங்கே இருந்தால் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை கூட்டு போயிடுவாங்க, நான் எங்கேடா இருப்பேங்கிறது, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி டேயோட மாமுக்கிட்ட நம்ம ஜங்குக்கு பேசிகிட்டு இருந்தோம். ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண வரணுன்னு தாண்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீ இப்படி வந்துருக்கிய, உனக்கு ஹெட்டில் அடிபட்டிருக்குல்ல, வா 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 வந்து இந்த சோஃபாவில் உட்கார அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் உட்கார வச்சுட்டு நம்ம ஜங்கு கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணதுக்கு மறுபடி மில்க் ஷேக் மாதிரி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை லைட்டாக ஸ்கிப் பண்ணி கூடி ரொம்ப டயர்டாக இருப்பேன், நீ ஏன் இப்படி பண்ண, நான் தான் வருவேன்ல, மாம் தான் இருக்கம்ல, நான் உன்னை தேடி வரமாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்கு கூட டேயோட மாம் பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த ஹவுஸுக்குள்ள ஜங்கு கூட டேடி, ஜெனியோட பேரண்ட்ஸ், ஜெனி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உள்ளே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி ஜெனியோட மாம் தான், நான் அப்போவே சொன்னோம்ல இவங்க தான் இங்கே கூட்டுருப்பாங்கன்னு சொன்னோம்ல, அப்போ சொல்ல நம்பல, உன் ஜங்குக்கு கண்டிப்பாக பாரு கில் பண்ண போகிறாங்க, நீ சன் இல்லாமல் இருக்க போகிற, முதல்ல ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெனியோட மாம் நம்ம ஜங்குக்கு ஒரு டேடை பார்த்து கட்டுனோம். ஜங்குக்கு அப்படியே எழுந்து நிற்கிறாரு. ஜங்குக்குமா எழுந்து நிற்காத, ஸ்ட்ரெயின் ஆகாத, வா நீ இந்த சோஃபாவிலே உட்காரு, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு முன்னாடி கரெக்டாக டேயோட மாமண்டு நின்றுட்டு, இங்கே பாருங்கள் இவன் என் சன்னோட ஒய்ஃப், யாருமே இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போக முடியாது, கூட்டிகிட்டு போகவும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து ஏன் சன்னோட ஒய்ஃப், எப்படி ஏன் சன்னோட ஒய்ஃபை நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்ங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ பேர்கிட்டையும் ஃபைட் பண்ணோம். இதை கேட்டு ஜெனியோட மாம் டேயோட மாமுக்கிட்ட ஃபைட்டுக்கு வராங்க. எந்த ஸ்டேஜில் வச்சு நீ உன் சன்னுக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்ச, இல்லை எங்கேயும் பேப்பர்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியா 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு, அவன் ஹேண்ட்ஸில் ரிங் கேட்காங்களே, என்ன மேரேஜை பற்றி பேசுகிற நீ, என்ன ஃபைட் பண்ணிகிட்ருக்கியா, அவன் ஒன்றும் உன் சன்னை மேரேஜ் பண்ண மாட்டான், என்னோடய டாக்டரை தான் மேரேஜ் பண்ணுவான், முதல்ல வழியை விட்டு மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமுக்கிட்ட ஃபைட் பண்ணால் 2
பசங்களுக்குள்ளேயும் ஃபைட் ஆகுது. ஜங்குக்கு அடிபட்டிருக்கிறதுனால ஜங்குக்கு ஸ்டெயின் ஆகாத அளவுக்கு ஜங்குக்கு முன்னே மறைச்சபடி டேயோட மாம் இந்த மாதிரி பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தேன். ஜெனியோட மாம் உனக்கு என்ன திமிரு இருந்தால் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு என்னையே ஏட்டு பேசுவடி அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமை பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளி விடுவாங்களா. ஜெனியோட மாம் இந்த மாதிரி தள்ளி விடுற மூமெண்ட்டுக்கும் பாய்ஸஸ் எல்லாரும் அப்படியே உள்ளே என்ட்ராகிறாங்க. டேயோட மாம் கீழே விழுந்ததை பார்த்துட்டு டே வேகமாக வந்து டேயோட மாமா தூக்குனா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கும் அப்படி எழுந்து நின்னோம். எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் ஹவுஸுக்குள்ளே அவ்வளோ பேர் வந்து நின்றுக்கிட்டு ஏன் மாமியை பிடிச்சி தழுவு அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட மாமா அடிக்க போகிற அந்த ஹேண்ட்ஸு நம்ம டேயோட மாம் பிடிச்சிருவாங்க. வேண்டாம் டேயாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னடா என்ன ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோங்கிற மாதிரி இந்த அளவுக்கு கோவத்தில் பேசுகிற எங்கள் வீட்டு பையனை நீ ஹவுஸ்க்குள்ளே வச்சுருக்கியே அப்போ இதுக்கு பேர் என்னம்மா உனக்கும் அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உன் மாமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் பாரு உனக்கு அவனை பிடிக்காதுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த ஜங்குக்கு நான் பைத்தியம் மாதிரி தேவையில்லாதெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். என்னோட டாக்டருக்கும் ஜங்குக்கு தான் மேரேஜ். தேவையில்லாமல் நீயும் உன்னோட மதரும் ப்ராப்ளம் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட மாமா இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு நம்ம டேயோட மாமா கிரிப்பாக பிடிச்சபடி இப்போ என்ன உங்கள் ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கும் டேயோட மாமும் பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக் ஆனால் ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களும் ஷாக்குடா என்னடா இப்படி அசால்ட்டாக கூட்டிகிட்டு போன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நோட் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு தான் வேகமாக வந்து டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிட்டு என்ன மாதிரி டே பேசுகிற என் மேலே கோவமாக இருந்தால் என்னை பனிஷ் பண்ணாலும் பண்ணிட்டு இங்கேருந்து போன சொல்கிறேன். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக இப்படி நம்ம டேயோட ஹேண்ட்ஸை பிடிப்பாரா இந்த மாதிரி பிடிச்சா டேமா எனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி டேயோட மாமா சொல்லவும் ஏன் மாமா இந்த மாதிரி பனிஷ் பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ அவங்கக்கிட்ட சாரி கேட்கணும். சாரியை கேட்டுட்டு ஜங்குக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனியோட மாமே நான் தள்ளி விட்டது தப்பு தான் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி ஜங்கு கூட டேடை நோட் பண்ணிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போக சொல்லிட்டான்ல இன்னும் என்ன பாட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்கு கூட டேட் நேராக ஜங்குக்கிட்ட வந்தான். வேண்டாம் டேட் அவன் எதுவும் என் மேலே இருக்க கோவத்தில் பேசுகிறான் என்னை இங்கே ரெண்டு கூட்டிகிட்டு போகணும் மட்டும் திங்க் பண்ணாதீங்க. நான் அப்புறம் என்ன பண்ணுவேனே தெரியாது என்னை கூப்பிட்டு போகணும் மட்டும் திங்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஜங்கு கூட ஆன்சர் பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த இதுக்கு டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. நான் டேயை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி இழுட்டேன். என்னடா பண்ணிடுறீங்க என் ஜங்குக்க விடுங்கடா அவனுக்கு இப்போ நண்டா ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருக்கேன் ஏன்டா அவனை எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறீங்க டேமா உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பயங்கரமாக க்ரை பண்ணி அழுற மூமெண்ட்டுக்கு டேயோட மாம் இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் ஜங்குக்கோட மாமே அப்படி தான் அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்பில் இருந்துட்டு போகிறானே எதுக்காக அவனை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அவனுக்கு இப்போ நண்டா ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துருக்கான் அவனை அழ வைக்காதீங்க க்ரை பண்ண வைக்காதீங்க என் பையனுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கோட டேடை திட்டிகிட்டு இருந்தா ஜங்குக்கோட டேடி ஜங்குக்கோட மாமா புஷ் பண்ணி தள்ளிடுவார். வாயை மூடிட்டு அமைதியாரு. இப்படி செல்லம் கொடுத்து தான் அவன் இந்த மாதிரி அவன் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன் ஹேண்ட்ஸை இவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஜங்குக்கோட டேடி திட்டிகிட்டு இருந்தேன். டேயோட ஹேண்ட்ஸ் தானே நம்ம ஜங்கு கிரிப்பாக பிடிச்சிருப்பாரு. அந்த ஹேண்ட்ஸை நம்ம டேயோட டேடே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்றாரு. இப்படி ரிமூவ் பண்ணி விட்ற மூமெண்ட்டை டேயோட மாம் ரெண்டு பேருமே நோட் பண்ணேன். கிம் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிரித்து விட்டுட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிம் கிரிப்பாக பிடிச்சிட்டு என்னடா டேன்னு கட்டிகிட்ருக்க உனக்காக சேர்லேருந்து ஜெனி வெயிட் பண்ணிகிட்ருக்கா ஒழுங்கா நம்ம ஹவுஸுக்கு போகிறோன்னு ஜெனியை மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு ஜெனியோட டாடி அதாவது கிம்மும் ஜானும் இழுக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா என்னை விடுங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்த மாதிரி என்னை பிடிச்சி இழுக்கிறீங்க எங்கள் பாருட்டே அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கட்டே அங்கே என் மேலே உனக்கு கோவமே இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணாடட்டே டாடி விடுங்க டாடி எனக்கு டேட்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தா பாய்ஸஸுக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணாட்டே உனக்கு என்ன பைத்தியமா ஏன்டா இப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்கேன் டே ஜங்குக்கு பாருடா ஏன்டா நீ சொன்னால் கண்டிப்பாக ஜங்குக்கு இருந்து போக மாட்டான்டா ஏதாட்டு வாயிட்டு வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னான்.
எதையுமே பேசாமல் அமைதி நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கிட்ட ஓ எந்த அளவுக்கு நீ ஸ்ட்ரகலாக இருக்கியாட்டே, நான் இங்கேருந்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ்வளோக்குள்ள ஸ்ட்ரகலாக இருக்கியா, நல்லா கேட்டுக்கோட்டையா, நல்லா கேட்டுக்கோ. இங்கேருந்து போயிட்டேன் ஜெனி என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேன் இல்லை மேரேஜ் பண்ணிப்பேன் ஏதாவது நீ திங்க் பண்ணிட்டுன்னா உன்னோட காட்டுக்கு இந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் வரும், ஜொங்குக் டெத் ஆகிட்டானுங்கிற நியூஸ் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்கு கட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு என்ன மாதிரி நான் பேசுகிறேனுங்கிற மாதிரி ஜொங்குக்கோட டாடி ஜொங்குக்கு அடிச்சிடுவார். இந்த மாதிரி அடித்தா இந்த மூமெண்ட்டை எல்லாருமே பாய்ஸஸ் நோட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜொங்குக்கிட்டா நான் சொன்னதை கண்டிப்பாக செய்வேன் டாட், என்கிட்ட இருந்துட்டு யாராவது பிரிக்கணும்னு ஏதாவது ஒர்க் பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னடா மூவ் ஆன் பண்ணிவிட்டு இழந்து இருப்பீங்க டயாங். நான் ஒன்றும் சும்மா உன்கிட்ட ஃபேக்காக ட்ராமா பண்ண போய் சொல்லலை, உண்மையிலே உன்னை விட்டு நான் மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த பாடியிலேருந்து சோல் மொத்தமாக வெளியே போயிடும். உன்னை தவிர என் லைஃப்பில் இன்னொரு பர்சண்ட்டாக எப்போதுமே நான் மூவ் ஆன் ஆக்க மாட்டேன். என்னை இங்கேருந்து என் பேரண்ட்ஸ் கூட அனுப்புகிறல்ல, ஓகே அனுப்பிக்கும், ஆனால் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு பர்சன்ட் கூட மேரேஜ் ஆகும், என்கேஜ்மெண்ட் ஆகும் அப்படின்லாம் நீ திங்க் பண்ணாத. அந்த மாதிரி ஒரு ஒர்க்கானா அதுக்கு முன்னாடி உன்னோட ஜொங்குக்கு டெத் ஆகிட்டாங்கிற நியூஸ் தான் உங்கள் எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லாருமே நம்மகிட்டே நோட் பண்ணிகிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு சும்மா கட்டிக்கிட்டே இருக்காதடா வாடா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். நீ மேரேஜ் பண்ணி லைஃப்பை எப்படி கொண்டு போகிறது, உன்னை எப்படி மேரேஜ் பண்ணி மேரேஜ் லைஃப்குள்ள எப்படி வைக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும், சும்மா பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்காதே போடு மாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்கு, ஜொங்குக்கோட டேடோட ஹேண்ட்ஸை நம்மகிட்ட தட்டி விட்டுட்டு நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பு பிடிப்பாரா இந்த மாதிரி பிடிச்சா இப்போ நம்ம கிம்மு தான் என்னடா ஜொங்குக்கு இழுத்தா வரமாட்டேங்கிறான், ஜான் என்னடா பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜொங்குக்கோட டேடை நோட் பண்ணோம். ஜொங்குக்கோட டேடை மூவ் ஆன் பண்ணிட்டு தானே கிரிப்பை பிடிச்சிருப்பாரு, இந்த மாதிரி பிடிச்சோம். என்னடா ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கியா, நீ தானடா சொன்னான் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு, இப்போ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கிம் கேட்கவும் இப்படி கேட்குற அந்த மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட ஒரு புஷ் தான் இப்படி புஷ் பண்ணி இழுட்டு வீட்டுக்கு கிம்மோட ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த ஹேண்டை கிரிப்பை பிடிச்சிருக்க அந்த இதை பிரேக் ஆகி ஹக் பண்ணப்படி பிடிப்பார். இந்த மாதிரி பிடிச்சோம். டேக்கு பின்னாடி போய் நின்றுட்டு டேயை ஹக் பண்ணப்படி பிடிச்சிட்டு ப்ளீஸ் டேயாங் என்னை இங்கேருந்து போக வைக்கணும்னு மட்டும் திங்க் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ண வரோம். இந்த மாதிரி க்ரை பண்ணால் என்னட்டே ப்ராப்ளம் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட மாம் கோமா பேசுனா யார் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கா, உங்கள் யாருக்குன்னா அவனை பற்றி தெரியல, நான் போன்னு சொன்னதுக்கப்புறமும் இங்கேருந்து கோமா கிளம்பி போகிறது விட்டுவிட்டு எல்லாமே எனக்கு ஏன் டேதான், டேயை தவிர நான் எங்கேயும் மூவ் ஆன் ஆக மாட்டேன், அப்படியே மூவ் ஆன் ஆகிறதா இருந்தால் டெத்து தான் அவன் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிற ஒரு பர்சண்ட்டை உங்கள் கூட அனுப்ப முடியுமா, அவன் என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃபை ஓன் டாக்டருக்கு எப்படி நீ மேரேஜ் பண்ணி வைப்ப அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே பேசுவாரா. இந்த மாதிரி பேசணும் டயாங் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கிம்மு பேசவும் ஜொங்குக்கு இப்படி பேக்கப் பண்ணியிருக்க ஜொங்குக்கு அப்படியே பிடிச்சி கிம்மை பட்டு தள்ளுறாரு. டயாங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கிட்டே நோட் பண்ணோம். எங்கடா தைரியம் இருந்தால் அவன் ஹேண்ட்ஸை பிடிச்சி இங்கேருந்து இழுத்துட்டு பார்ப்போம், அவன் என்னோட ஒய்ஃப், என்னை தாண்டி அவன் எங்கேயும் வரமாட்டான், உனக்கு டில் இருந்தால் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கை மறுபடியும் புஷ் பண்ணி தள்ளுறாரு. என்ன எனக்கு சன்னாக இருந்துட்டு என்னையை பயமுடுத்துறியா நீ அப்படிங்கிற மாதிரி கிம்மு வேகமாக நம்ம ஜொங்குக் கூட ஹேண்ட்ஸ் அப்படி பிடிக்க வருவாரா. இந்த மாதிரி பிடிக்க வர ஹேண்ட்ஸம் நம்மகிட்டே பிடிச்சி அப்படியே திருக்கி வளைச்சிருவார். என்னடா நினச்சிட்ருக்க, எல்லோரும் ஒன்னே மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கியா, அவன் என் மேலே உயிரையே வச்சுருக்கான், அப்படிப்பட்ட ஒருத்தனை விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் என்ன முட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி திருக்கி வளக்கி ஃபேஸில் பஞ்சு பண்ண போகிற அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிச்சோம். இந்த மூமெண்ட்டை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனோம். நம்ம ஜொங்கு அங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத பார்த்துட்டு அப்படியே அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் விடுறாரு. இது ஏன் ஹவுஸ், ஏன் பிளேஸ், ஏன் ஒய்ஃப், தேவையில்லாமல் எவனாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தீங்க சும்மா விட மாட்டேன், அத்தனை வரையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு ஜொங்குக்கை ஹக் பண்ணப்படி பிடிச்சோம். இப்போ இங்கே ஒரு ஃபைட்டிங் மூமெண்ட் நடந்திருக்கும்ல, அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் மூமெண்ட், ஃபைட்டிங் மூமெண்ட், ஜொங்கு க்ரை பண்ண அந்த மூமெண்ட்டில் எப்படிட்டு ஹக் பண்ணப்படி பிடிச்ச அடுத்த செகண்டு நம்ம ஜொங்குக்கு ஃபுல்லாக மயங்கியிருப்பார். இந்த மாதிரி ஜொங்குக்கு மயங்கி விழுற மூமெண்ட்டை பட்டுட்டு ஹக் பண்ண நம்ம டேடம் ஜொங்குக்கு என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு எப்படி பிடிச்சோம். இப்போ நம்ம
ஜங்குக் டேயோட பெட்டில் பட்டிருக்காரு. ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் தான் ஹவுஸுக்கு வர சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே டேயோட ஹவுஸில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம். டாக்டர் அப்படி வந்து நம்ம ஜங்குக்கு செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாரையுமே பிடிச்சி தீட்டிட்டாங்க. அவனுக்கு இப்போ என்ன ஆக்சிடெண்ட் இருக்குது, ஹெட்டில் கட்டு போட்டிருக்கு, ஹவுஸில் உங்களுக்குலாம் ப்ராப்ளம்னா உங்களுக்குலாம் வச்சுக்க வேண்டியது தானே, தேவையில்லாமல் ஒரு பேஷண்ட்டை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறது. அவன் பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகி பயங்கரமாக ப்ரெஷர் அதிகமாகி அவனுக்கு மயக்கம் வந்துருக்கு. உங்கள் சன் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, டெத் ஆகி போகணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமாட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணாமல் ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி டாக்டர் எல்லாரையுமே ஒருத்தர் விடாமல் எல்லாரையுமே தீட்டிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் தான் நம்ம ஜங்குக்கு இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அவரை ஃப்ரீ பண்ணி விடுங்க, தேவையில்லாமல் யாரும் ப்ராப்ளம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு க்ரை பண்ணி ப்ரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் அப்படியே அங்கேருந்து போனால் இப்போ ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் கிட்ட டே வந்துட்டு இங்கே பாருங்க, அன்னைக்கு உங்ககிட்ட ஜங்குக்கு சொன்னது தான். எனக்கு ஜங்குக்கு மேலே சின்னதாக கூட கோவம் கிடையாது. என் கோவமே இன்னொரு பர்சன் மேலே தான். என்னை ஏமாட்டிட்டானுங்கிற ஒரு கில்ட்டியில் தான் அவன்கிட்ட அவ்வளோ ஃபைட் பண்ணேன். ஜங்குக்கு என்கிட்டேருந்து யாருமே பிரிக்க முடியாது. நானே அவனை மூவ் ஆன் பண்ணி வச்சாலும் ஜங்குக்கு என்னை விட்டு ஒரு இன்ச்சு எங்கேயும் மூவ் ஆன் ஆக மாட்டான். உங்கள் சென்னை பத்திரமா பார்த்துக்க நான் என் மாமும் இருக்கிறோம். நீங்கள் தேவையில்லாமல் தேர்ட் பர்சன்ஸ் பேசுகிறதெல்லாம் கேட்டு உங்கள் ஜங்குக்கு மேலே இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணி ஃபைட் பண்ணி அவனுக்கு எதுவும் பழையபடி அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னே வந்து இங்கே ஃபைட் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா ஜங்குக்கோட ஹாப்பினஸை மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்லி தான் இந்த பிளேஸில் வந்து ஃபைட் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக்கு நானே கொண்டு ஹவுஸில் விட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்டே சொல்கிறது கேட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து ஓகே பண்ணிவிட்டு அங்கேருந்து போனால் சென்னியோட மாம் வந்து மறுபடியும் ஜங்குக்கோட டேடை திட்டுனான். வாயை மூடிட்டு போயிடுடி, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா சிஸ்டர்னு கூட பார்க்க மாட்டேன், இருக்கதா இருந்தால் ஹவுஸில் இல்லாட்டி உன் கண்ட்ரியை பார்த்துப்போ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திட்டிட்டு ஜங்குக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நம்ம ஜங்குக்கு டாம்டே பெட்டில் எழுந்து உட்காண்ட்ருக்காரு. என்ன ஆச்சு, ஃபைட் ஆயிடுச்சு, அப்புறம் என்னவா இருக்கும் டே என்ன ஹக் பண்ணார்ல அப்படிங்கிற மாதிரி அந்த மொமெண்ட்டே திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த ரூமுக்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகுவாரா அந்த மாதிரி என்ட்ரானோம். இப்போ நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு டேயாங், நீங்கள் என் டேடுக்கிட்ட அங்கிள்கிட்டலாம் சொன்னீங்களே அதெல்லாம் உண்மை தானே? சும்மா உங்கள் டேடை வெறுப்பேற்றி பார்க்கணும், உங்கள் டேடை பனிஷ் பண்ணணுன்ட்டு ஃபேக்காலாம் சொல்லலைல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் என்னோடய ஒய்ஃபுன்னு நம்மகிட்டே சொல்லியிருப்பார்ல. உங்கள் டேடை ஹேட் ஆக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட ட்ராமா பண்ணல, பொய் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டேன். ஜோங்கு பக்கத்தில் நம்மகிட்டே வந்து உட்காந்துட்டு ஆமாண்டா ட்ராமா டாண்டா பண்ணி அப்படி சொன்னாடாண்டா என் டேடு துடிச்சு போவான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. நான் அப்போவே நினச்சேன் நீங்கள் அப்படி தான் திங்க் பண்ணி சொல்லியிருப்பீங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆகி போச்சு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி சேடாக ஒரு மாதிரி மாறுற மொமெண்ட்டை பார்த்துட்டு டேக் அப்படி சிரிப்பு வருது. சிரிச்சிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப்பனபடி அப்படியா ஜங்குக், இந்த டே இல்லாட்ட நீங்கள் டெட் ஆகிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீயும் ஃபேக்காக தானே சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லையே நான் ட்ரூவாக தான் சொன்னேன், ஃபேக்குடா ட்ரூ ஃபேக்கு ட்ரூன்கம்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இப்படி மாட்டி மாட்டி ஃபைட் பண்ணோம். நம்மகிட்டே வந்து ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி கட்டுனா பக்கத்தில் இருக்க ஒரு நைஃப் எடுத்து நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸே கட் பண்ண போவார். நான் சொன்னதெல்லாம் ட்ரூடானுங்கிற மாதிரி இப்படி கட் பண்ண போகிற அந்த நைஃபை நம்மகிட்டே கிரிப்பாக பிடிச்சிட்டு லூஸ் ஆடா உனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி சொன்ன இப்படி ஆடா பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொன்னான். அப்படி பண்ண நான் இப்படி தான் பண்ணுவேனுங்கிற மாரி ஜங்குக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணுவார். அந்த மாதிரி லிப் லாக் பண்ணோம். ஜங்குக்கு செம்ம ஷாக்கில் இருந்தா நம்ம ஜங்குக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டு மாமி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு லூஸு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் பண்ண வேண்டியதுனடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபுட்டை எடுத்தபடியே வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணோம். இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணால் ட்ரயாங் என்ன பண்ணீங்க, இந்த மாதிரி லூஸு தானாம்மா உன் பிரெயின் ஏதாவது பண்ணிச்சுன்னா இப்படி தான் பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி கிஸ் பண்ணால்
இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எனக்கு டெய்லியும் கிடைக்கணும்னா நான் லூசுத்தனமாக நிறைய பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு வாயை பாரு இந்த அளவுக்கு பைட் பண்ணி எப்படி பேசுகிற பாருங்கிற மாதிரி ஜங்குக்கோட லிப்பில் எப்படி அடிப்பாரா இந்த மாதிரி அடித்தான். ஜங்குக் அப்படியே நம்ம டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேங்க அப்போ நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா, என் மேலே உனக்கு கோவமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படி கேட்டான். டேயுமே நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு செகண்டில் நீ என்னை விட்டு போயிட்டியோன்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமாடா அன்னைக்கு. பிளட்டு வெள்ளட்டில் ஒன்று அந்த பொசிஷனில் பார்க்க சொல்ல எல்லாமே என்னை விட்டு போயிருச்சோன்னு நினச்சி நான் அந்த மாதிரி திங்க் பண்ணேன் தெரியுமா. டாக்டர் எப்போ வெளியே வந்து உனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொன்னாங்களோ அப்போனா என்னை பாடிக்குள்ளே சோல் வந்த ஃபீலே வந்துச்சு. எனக்கு நீ இல்லாமல் இந்த பிளேஸில் சிங்கிளாலாம் இருக்க முடியாதுடா. உன் கூட லைஃப் முழுக்க இந்த மாதிரி ஃபைட், உன் கூட நிறைய ஃபைட் பண்ணிவிட்டு நிறைய ரொமான்ஸ் பண்ணிவிட்டு நிறைய டேஸ் உன் கூட நான் இருக்கணும்னு திங்க் பண்ணேன். அந்த செகண்டில் எனக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சின்னு தெரியுமா அப்படிங்கிற மீட்டிங் இந்த மாதிரி டே க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு நம்மகிட்ட இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டயாங் அப்படிங்கிற மாரி சொல்லவும் லவ் யூ ஸோ மச் டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாட்டி மாட்டி இந்த மாதிரி லவ் சொல்லிகிட்டு இருப்பாங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஜங்குக் காலேஜுக்கெலாம் போயிருக்க மாட்டார். ஹவுஸில் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருந்திருப்பார். ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கோட டேடுமே டேயோட ஹவுஸில் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கு ரிக்கவர் ஆகிருந்தோம். டே தான் ஜங்குக்கோட டேடிட்ட சொல்லியிருப்பார்ல ஜங்குக்கு உங்கள் ஹவுஸ்லேயே கொண்டு வந்து விட்டுருவேன்ட்டு. அதனால் நம்ம ஜங்குக்கிட்ட கூட சொல்லாமல் நேராக ஜங்குக்கோட ஹவுஸுக்கு நம்ம டே கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட விடவும் ஏதோ கொஞ்சம் நேரம் பேசிட்டு போக்கிட்டு டே கூட்டிகிட்டு வந்துருப்பானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ்டெல்லாம் பேசிட்டு ஒரு 3 hours கிட்ட மூவ் ஆன் ஆகிட்டு இந்த மாதிரி மூவ் ஆனா அதே பிளேஸில் தான் ஜெனியோட பேரண்ட்ஸுமே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தோம். இப்போ நம்ம டே தான் டைம் 3 hours மேலே மூவ் ஆனதை நோட் பண்ணிவிட்டு சரி அங்கே அப்போ நான் ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து நம்ம டே போனால் டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி நம்ம ஜங்கு ஹோல்ட் பண்ணபடி என்ன விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசினோம். உன்னை விட்டுட்டு போக்கட்டான் ஜங்குக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏன் டே இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணோம். எங்கள் பாரு ஜங்குக், நமக்கு ஒன்றும் ப்ராப்பராக மேரேஜ் ஆகலை. என் கூட இருக்கணும்னு நினச்சேன். உன்னை என் கூட பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். இப்போவும் நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் உன்னை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸு இன்னும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா ஏன்னா பயம் வந்துருச்சு. எங்கிட்ட இங்கே விட்டுட்டு போயிடுவானோங்கிற மாதிரி பயத்தில் இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சோம். எங்கே என்ன பாரு, உன் பேரண்ட்ஸ்கிட்ட ஆல்ரெடி உன்னை சேஃபாக கொண்டு ஹவுஸில் விடுறேன்னு சொன்னேன். நான் உன்னை கொண்டு விட தான் வந்தேன். இல்லை நீ என்ன சொன்னாலும் சரி நான் இங்கே இருக்க மாட்டேன். என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போங்க, விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணோம். ஜங்குக்கோட மாம் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸு டேயோட ஹேண்ட்ஸு பிரித்து விட்டுட்டு ஜங்குக்கை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேனேஜர் டே கூட தான் போவேன். என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் எல்லோரும் ஏதோ பேசிகிட்டே ஏதோ பண்ணியிருக்கீங்க, எனக்கு டே தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஜங்குக்கோட டேடி ஜங்கு கிட்ட வந்துட்டு டே தாண்டா உனக்கு வேணும், டேயை நீ மேரேஜ் பண்ணி ப்ராப்பராக அங்கே இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லை நான் டேயோட ஹவுஸ்லேருந்தே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி டேயை இங்கேருந்து போக விடாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே வந்து ஜங்கு கூட ஆன்சர் ஹோல்ட் பண்ணிவிட்டு என்ன நம்புகிறல்ல, இந்த டேயை நம்புகிறல்ல, அப்புறம் என்ன இன்னும் 1 week கழிச்சு உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஹோல் ஒர்க்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 1 week கழிச்சு ப்ராப்பராக என்னோடய ஒய்ஃபாக என் ஹவுஸுக்கு உன்னை கூப்பிட்டு போவேன். அது வரைக்கும் நான் இங்கே இருக்கணுமா? எங்கடா நீ இருக்கணும்? முடியாது டே, முடியாது. நான் நம்ப மாட்டேன், யாரையுமே நம்ப மாட்டேன், உன்னையே நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன நம்ப மாட்டியா நீ? நான் உங்கள்கிட்ட இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன், என்ன நம்ப மாட்டியா நீ? என்னை ஏமாற்றிட மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உன்னை ஏமாட்டெல்லாம் அங்கே கொண்டு வந்து விடலை, ஹவுஸில் இரு, 1 week கழிச்சு இந்த கிம் ஜங்குக்கா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட அப்படியே விட்டுட்டு நம்மகிட்ட நேராக அங்கேருந்து கிளம்புனா நம்ம ஜங்குக்கிட்ட பயங்கரமாக திரும்பி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்குது ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு சும்மா க்ரை பண்ணாதடா வாடா தான் 1 week கழிச்சு மேரேஜ் இல்லாடாங்கிற மாதிரி ஜங்குக்கோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு போனோம். ஜெனியோட பேரண்ட்ஸ் எவ்வளவோ ஜங்குக்கோட டேடுக்கிட்டலாம் ஃபைட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் கிடையாது. டேடா 1 week கழிச்சு வாரேன் இருக்கானே, 1 week கழிச்சு வரலன்னா டேயோட மாமுக்கு கால் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி
அவரும் ரொம்ப நார்மலாக ஹவுஸ் முழுக்க ஹாப்பியாக நடந்துக்கிட்டு இருக்காரு. ஜெனியோட பேரண்ட்ஸும் கத்திக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் வந்து ஜங்குக்கு எது பிடிச்சிருக்கோ அதோட நாங்கள் பண்ணுவோம், அவனுக்கிட்டே தான் பிடிச்சிருக்குனுங்க. உங்கள் ஜெனிக்கு வேணால் அதே பிளேஸில் இன்னொரு பர்சன்ட்டுக்கு மேரேஜ் வேணால் வச்சுக்கலாம், ஃபியான்சி வேணால் சூஸ் பண்ணுங்கிற மாதிரி என்ன மாதிரி ஜங்குக்கோட டேடே சொல்கிறது கேட்டு மேரேஜில் ஃபேமிலி மெம்பர்ஸ் டேட் மாமி யாரும் ப்ராப்ளம் இல்லை, டேயுமே மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டாரு, என் மேரேஜில் யாருமே ப்ராப்ளம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியில் நம்ம ஜங்குக்கு இருந்தால் அப்படியே 1 வீக் ஃபாஸ்ட் ஆகுது. இப்போ மேரேஜ் கலரிடம் ஸ்டேஜில் தான் இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே ஸ்டேஜுக்கு கீழே நின்றுட்டு டேக்காக அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டே இப்போ கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு வர்றாரு. இந்த மாதிரி டே ஸ்டேஜில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். இப்போது நம்ம ஜெனி தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் அவளுக்கு ஒரு பர்சன்ட் ஓங்கி சிலாப் வச்சா 5 ஃபிங்கர்ஸ் பதிஞ்சிருக்கும்ல அந்த பொசிஷன்லேயே வந்து ஜெனியோட மாம் கிட்ட நின்றுட்டு டேயை பாட்டு அப்படியே முறைப்பா இந்த மாதிரி மறைச்சோம். ஜங்குக்கு இருந்தால் தானே மேரேஜ் நடக்கணுங்கிற மாதிரி ஜங்குக்கு ரெடி ஆகிற ரூமில் ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி உள்ள என்ட்ரு ஆகியிருப்பான். ஜங்குக்கோட ஃபேஸில் கர்ச்சிப்பு வச்சு ஜங்குக்கை மயக்கமாக்கிடலான்ங்கிற மாதிரி கரெக்டாக கர்ச்சிப்பை கொண்டு வந்து ஃபேஸ் கிட்ட வச்சோம். அந்த ஹேண்ட்ஸை திருக்குனபடி ஜெனி அப்படியே புஷ் பண்ணி அவருக்கு முன்னாடி இழுத்து நிற்க வைக்கிறாரு. இந்த மாதிரி நிற்க வச்சோம். ஜங்குக்கோட ரூமில் நீ என்னடா பண்ணுறேன்னுங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்காக நோட் பண்ணா. எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரியும்டி அன்னைக்கு காரை வச்சு ஆக்சிடெண்ட் பண்ணது நீ தான்ட்டு, இன்னைக்கு மேரேஜை பிரேக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கியா? எனக்கு உன் மேலே டவுட் அதிகமாக இருந்துச்சு. அதான் நான் ரெடி ஆகிற ரூமில் ஜங்குக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அவன் அந்த ரூமில் இருக்கான். எவ்வளவு திமிரு இருந்தால் ஏன் ஜங்குக்கே அன்னைக்கு காரை வச்சு இடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே ஒரு ஸ்லாப் செம்மையாக கொடுத்துருங்க பாரு. கேர்ள் ஆச்சேன்னு பார்த்துட்ருக்கேன். தேவையில்லாமல் இந்த ஒர்க்கை எதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஜங்குக்கிட்ட போய் சொல்லிடுவேன். அப்புறம் ஜங்குக் உன்னை உன் மாமை அப்புறம் அந்த உன் டேடு அவனெல்லாம் டேடுன்னு சொல்லக்கூடக்கூடாது, அவனை எல்லாரையும் ஜங்குக்கே சிறப்பாக கவனிச்சிருவான். போனா போட்டுன்னு ஒன்று அப்படி ஃப்ரீ பண்ணி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்துருப்பாரு. இந்த மாதிரி வெளியே வந்தோம். இப்போ கரெக்டாக நம்ம சுகா கூட பேசிக்கிட்டு நம்ம ஜங்குக் ஸ்டேஜுக்கு வராரு. இப்போ ஸ்டேஜில் பக்கத்தில் வந்து நின்றுட்டு மேலே லவ் ஃபீல் ஆகி அந்த லவ்வுக்கு போராடி அப்புறம் மேரேஜ் வரைக்கும் வந்து எல்லாம் பிரேக் ஆகி லாஸ்ட்டில் இப்போ ஏன் மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியில் நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணபடி இருக்கிறோம். ஜங்குக்கோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கை க்ளோஸ் ஆகிட்டு என்ன பேபி உன் லைஃப்பில் உன்னோட லவ்வுக்காக நீ பட்ட ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்படிலாம் இல்லையே, நீ கண்டிப்பாக திங்க் பண்ணி பார்த்துருப்ப, இந்த டேக்காக தானே இவ்வளோ இயர்ஸாக வெயிட் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு அப்படி ஷை ஆகி அப்படிலாம் இல்லட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இப்போ மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் 1 by 1 நடந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம ரிங் போட்டு விட்றாரு. நம்ம ஜங்குக்கு ரிங் போட்டு விட்டோம். மேரேஜ் ரொம்ப ஸ்மூத்தாகவே எண்ட் ஆகுது. இந்த மாதிரி எண்ட் ஆனோம். இப்போ நம்ம டேயோட ஹவுஸில் டேயோட மாம் தான் என்னடா இந்த ஜங்குக்கு இந்த இவன் காங்கலையனுங்கிற மாதிரி ரூமுக்குள்ளலாம் தேடி பார்த்துட்டாங்க. ஹவுஸ்லேயும் தேடி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். கார்டன் சைடில் ஸ்டோன் பெஞ்சு மாதிரி இருக்குது உட்காரத்துக்கு. அந்த பெஞ்சில் நம்ம ஜங்குக்கோட சைஸில் நம்ம பட்டப்படும். ஆமாம் ஜங்குக், நான் உன்னை அந்த அளவுக்கு பயங்கரமாக திட்டுனேனே, நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்தேனே, எப்படிடா இந்த டேட்டா வேணும்னு கேட்டுட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அவ்வளோக்குள்ளே உன்னை பனிஷ் பண்ணி எப்படி உனக்கு நான் தான் பெருசாக தெரிஞ்சேங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா? எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான் தெரியும், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஒரு வேளை ஒன்றை விட்டுட்டு ஒரு கேலை நான் மேரேஜ் பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம செலவும் உன்னையும் கீல் பண்ணுவேன், அந்த கேலையும் கீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா? போய் தானே சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உண்மையாகவே சொல்கிறேன், என்னை தவிர வேறு யாரையாவது நீ மேரேஜ் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னையும் முதல்ல கீல் பண்ணுவேன், அவளையும் கீல் பண்ணுவேன், 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி திட்டு வரான்ற மாதிரி திட்டணும். என்ன திமிரு, ஹஸ்பண்டே கீல் பண்ணுவேன், நான் ஹஸ்பண்டுக்கிட்டே சொல்கிறேன், நீ தானே கொஸ்டின் கேட்டால் அப்புறம் கொஸ்டின் கேட்டவங்ககிட்ட தானே ஆன்சர் பண்ணணும், என்ன ப்ரொஃபஸரே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டலாம் இப்படி தானேங்க கொஸ்டின் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் ப்ரொஃபஸர் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு டேயோட மேம் தான்
சரி என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு அப்படிங்கிற மாதிரி டையோட அம்மா அப்படியே ரூமுக்கு போனால் வர்ற உனக்கு வாய் அதிகமாக போச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் அப்படியே அந்த ஸ்டோன் பெஞ்சில் ஸ்லீப் பண்ணபடி லாக் பண்ணிவிட்டு ஜங்குக் மேலே ஓவராக்குறாரு. டேயாங் என்ன மாதிரிடா ப்ளே பண்ணுற, ஏன்டா வர நீ வியாடாவே நடந்துக்கிற, ரூமில் இருந்து ப்ளே பண்ணலான்னு கேட்டால் எனக்கு ரூமு செட் ஆகலை, வா கார்டன் சைடு போவோன்னு கூப்பிட்டு வந்துட்டு ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, கார்டன் சைடில் இருக்கோம் ரூமுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இது என்னோடய ஹவுஸ்டா, என் ஹவுஸில் என் ஒய்ஃபு கூட எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சொன்னால் இப்படி சொல்கிற டேவோட மவுட்டில் நம்ம ஜங்குக் அடிக்கிறாரு. கார்டனுங்கிறோம்ல மறுபடியும் என்ன கலாய்ச்சிட்ருக்க, வா ரூமுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கூப்பிடுவாரா இந்த மாதிரி கூப்பிட்டேன். நம்ம ஜங்குக்கை அந்த ஸ்டோன் பெஞ்சில் லாக் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக லிப் லாக் பண்ணுறாரு. டைமா நீ ப்ளே பண்ணி விளையாடுற ப்ளேஸே சரியில்லை, நம்ம ரூமுக்கு போவோமே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் கிஞ்சுனா, எங்கள் பாருடா ப்ரொஃபஸர் ரொம்ப கலாய்ச்சிட்ருக்க, இப்போ இந்த ப்ரொஃபஸர் நிறைய கிளாஸ் எடுப்பேன், அதை ஒழுங்கா நீ அட்டன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னோடய ப்ரொஃபஸர் என்ன கிளாஸ் எடுத்தாலும் நான் கரெக்டாக அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட்டோட நம்ம ஜங்குக்கு பிராடஸ்டலே தூக்கினபடி ஹவுஸ்குள்ளே என்ட்ராகுவாரா. இந்த மாதிரி என்ட்ரானும் நம்ம ஜங்குக் அப்படி ஹக் பண்ண பொசிஷன்லேயே என்னோட இந்த டேக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட்டை நான் அனுபவிச்சிருப்பேன், நீ என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக வர மாட்டியா, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் என் லைஃப்பில் நடக்குமா அப்படின்ட்டு நான் திங்க் பண்ணி பார்க்கல. கண்டிப்பாக என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்க தெரியுமாட்டையா, ஹெவனில் இருந்த ஃபீல் எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி வந்தோம். இந்த வேர்ல்டில் ஒரு ட்ரூவான லவ் எத்தனை பர்சன்ஸ் பிரித்தாலும் பிரியவே செய்யாது. ஏன்னா அவங்க ஹார்ட்டோட மட்டும் இல்லை, சோலோடையும் கலந்துப்பாங்க. அது மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணபடி ஸ்மைல் பண்ணபடி 2 பேருமே அப்படி ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகிற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்ஐ நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப்ஐ ஃபுல்லாக கேட்டவங்க எஃப்எஃப் என்ற மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.